ஹாய்ங்க, நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மதன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிற டார்க்னஸ், நமக்கு தெரியாத ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நினைக்கலாம், என்னடா ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஜாப் கிடச்சிருச்சு, ஸோ அவங்க வந்து செம்ம செட்டில் ஆகிருப்பாங்க, நல்லா காரு, நல்லா பங்களா, நல்லா வீடுன்னு நினச்சி நல்லா செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பட்டு அங்கே வேலை பார்க்குறவங்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும், அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எப்படி, அங்கே எப்படிலாம் நடக்குது அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன். அதில் அவங்க சொல்லியிருக்க அந்த டார்க்னஸ் பற்றி கேட்டேன். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லுவேன். இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஜாபோட சேல்ரி ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஐடி இண்டஸ்ட்ரியை தவிர வேலை நார்மலாக இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்டிங் சேல்ரி வந்து 12,000 to 15,000 தான் தராங்க. பட் ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து 20 to 25 சேல்ரி வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப அது ஸ்டார்டிங் நம்ம போகிறப்ப அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். பட் உள்ளே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்மளோட கேள்விக்குறியாகவே அங்கே இருக்குது. அதே மாதிரி சம் பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இன்ட்ராக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து இஎம்ஐ இருக்குது. ஆக்சுவலாக ஐடி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இஎம்ஐ அப்படின்னு ஒன்று வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறது ஐடி எம்ப்ளாயீஸ் தான். ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி விலைவாசியும் அதிகரிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பேக்கேஜஸும் இருக்குது. அப்படின்றதுனால எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களே தள்ளப்படுறாங்க. அங்கே வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்க இருக்கிறத வந்து வெளிக்காட்டணும் மற்றவங்களுக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால் இவங்களும் வந்து காரு, வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இஎம்ஐயில் சிக்கிக்கிறதா தான் இவங்க சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இஎம்ஐ எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் ஒர்க்கு. பட் சாட்டர்டே சண்டேஸ் வந்து வெளில போய் யாராவது மீட் பண்ணலாம், அண்ட் தென் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. அவங்க சாட்டர்டே சண்டேஸ் நல்லா தூங்குறாங்களாம். யாரை கேட்டாலும் இதே தான் சொல்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே நல்லா ஒர்க் பண்ணுறோம், சாட்டர்டே சண்டேஸ் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து வெளில பார்க்கு அப்படின்றதெல்லாம் வந்து போகிறதுக்கான ஒரு இதுவே எங்களுக்கு தோண மாட்டுது. ஃபேமிலி கூடயும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சில கம்பெனிஸ்லலாம் வந்து சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனை அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ இந்த பிபிஓ அப்படிங்கிற ஒரு செக்டார்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. டெய்லி பேசிஸில் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் நீங்கள். சப்போஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி வந்து ஒரு பர்சன்டேஜில் வந்து உங்களை டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்ற ஒரு லிஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாத ஒரு பட்சத்தில் உங்களை வந்து உங்களோட சேலரிலேயே அவங்க டிடெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இதே மாதிரி இந்த உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லே ஆஃபுக்கும் இது தள்ளுறதுக்கான ரீசன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்பயே என்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தான் வந்து இவங்க இன்டர்வியூவே எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எப்போ மேரேஜ் ஆக போகுது, எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூ பேஸ்ட்லேயே ஹெச்ஆர்ஸ் வந்து இதை முன்வைக்கிறாங்களாம். ஏன்னா நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா இன்னும் 1 இயரில் வந்து கண்டிப்பாக மெட்டர்னிட்டி லீவுன்ட்டு போயிடுவீங்க. ஸோ உங்களை எதனால் நான் வந்து ஜாப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் இப்போது நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் வந்து இங்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா, அவங்க வந்து நிறையாவே ஒர்க் பண்ணாலும் பண்ணாத மாதிரி தான் அங்கே அவங்க காட்டுறாங்க. அதே மாதிரி என்னென்னா, இப்போது அவங்க சப்போஸ் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற மேலில் உள்ள ஹெச்ஆர்ஸோ வாட்டெவர் அவங்களோட டீம் லீடோ அவங்க வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஃபேவரிசம் பண்ணி தான் அவங்க அது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வருது. இப்போ சப்போஸ் வந்து இவங்க நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ஒர்க்கை பண்ணாலுமே கேர்ள்ஸ் அப்படின்றதுனால மட்டுமே வந்து அவங்க வந்து
அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் வந்து இன்க்ரிமெண்ட்டோ வாட்டவர் ஏதோ கொடுக்குறது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கவங்களே சுற்றி உள்ளவங்களே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்றதுனால அவங்க ஒர்க் பண்ணாலுமே அது பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே விஷயத்தில் இப்போ வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்த வந்து அவங்க மறைக்கிறாங்க. சிச்சுவேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு சில கொரீஸ் இருந்தாலும் சரி, இப்போ வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு இது ஃபீல்டில் வந்து அவங்க சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டால் கூட அந்த இடத்துல அவங்களால சொல்ல முடியலை. ஸோ அது மாதிரி நிறையா இதை வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெண்கள். இங்கே 2 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதாவது எம்என்சி டாப் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் இருக்கிறதெல்லாம் எம்என்சி, அண்ட் தென் வந்து லோ லெவல் கம்பெனி. இந்த 2 கம்பெனிலையுமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகம். இப்போது டாப் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படின்னா ஒரு 3 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு 4% to 5% வந்து இன்க்ரிமெண்ட் வந்து விழுது. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான விலைவாசி உயர்வு இருக்கிறது படி இப்போ இவங்களுக்கும் அந்த பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அதுவே வந்து பெரிய ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த லோ லெவல் கம்பெனிஸ்லலாம் வந்து இன்க்ரிமெண்ட்டே கிடையாது. ஏன்னா வந்து அது ஒரு லாவிலே கிடையாது. இப்போது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் உனக்கு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு உங்களால் அந்த கம்பெனிக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து கம்பெனியாக உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா அது வேறு. பட் அவங்க கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எந்த லாலையும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இன்க்ரிமெண்ட்டு அப்படின்றது வந்து கம்பெனி கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து லோ லெவல் கம்பெனிஸ்லலாம் வந்து சுத்தமாக ஒரு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்ற வார்த்தையே இல்லை. அவங்களுக்கு நார்மலாகவே ஒரு 12,000 to 15,000 தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லோ லெவல் கம்பெனிஸ்லாம். அவங்க போக போக இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு கம்பெனி மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது வேறு வழி இல்லை. அவங்க 1 இயர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ லோ லெவல் கம்பெனிலலாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஸ்கேலில் தான் ஜாயின் பண்ணுவீங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ். ஒரு சில பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் தான் வந்து எம்என்சியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ நீங்கள் வந்து லோவல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பாண்டு போட்டுருவாங்க. ஸோ பாண்டு போட்டு இது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து எனக்கு ஒரு 6 மந்த் நீ வந்து காசே இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் 6 மந்த்து காசு இல்லாமல் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உனக்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து உன்னோட இன்சூரன்ஸே பாலிசியே ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு வந்து 1 இயருக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்றுன்னே சொல்லலாம் நம்ம ஸ்டார்ட் அப்பில். இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸில் லே ஆஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா கேட்டுட்டோம். அது வந்து கம்பெனி யோசிக்கிறாங்களா இல்லையானே தெரில. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி விட்டு நம்ம அவங்கள வந்து வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் என்ன ஆகும்? ஏன்னா வந்து எல்லாரோட சைட்லேயுமே வந்து இஎம்ஐ இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபேமிலிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து அவங்க சடனாக வந்து அவங்கள லே ஆஃப் பண்ணால் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் அவங்க வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த லே ஆஃபு. சப்போஸ் வந்து இப்போ லே ஆஃப் வந்து எப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா அவங்களே வந்து உங்களை நீக்கிட்டு கம்பெனி நலனுக்காக தான் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பூசி முழுவுறதாக தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா இப்போது அவங்களே சொல்லிவிடுவாங்க, நீ வந்து உனக்கு வந்து நான் இன்றைக்கே நீ போன அப்படின்னா நான் வந்து உனக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு 6 மந்த்துக்கு ஃபேமிலிக்கு வந்து நான் உனக்கு இன்ஷூர் பண்ணி தரேன். இல்லை அப்படின்னா உனக்கு அதையுமே கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியோட இதை வச்சு வெளில அனுப்புகிறாங்க. அண்ட் தென் வந்து இல்லை உனக்கு வந்து நீ இன்றைக்கி வெளில போகல அப்படின்னா உன்னோட டாக்குமெண்ட்ஸ் நான் தரமாட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தரமாட்டேன். அப்புறம் வந்து உனக்கு வந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னா அங்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி நீ சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து லே ஆஃப் ஆனவங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நல்லா தெளிவாகவே சொல்லுவாங்க இந்த கம்பெனிஸ் பற்றி. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸில் வந்து இந்த ரிவ்யூஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா மெஜாரிட்டிஸ் பீப்புள் வந்து அந்த கம்பெனி பற்றி நல்லதாகவும் போட்டிருப்பாங்க. அது மட்டும் தான் ஷோ ஆகும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த கம்பெனியாக என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து
ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்றது வந்து ஃப்ரெஷர்ஸில் தான் 6 மந்த் ஆனதுக்கப்புறம் அவங்களையே வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸே வேணாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து 2 டைப் இருக்குது. அதாவது பிபிஓ அந்த பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங்னு சொல்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து டெவலப்பர் சைடில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து சர்வீஸ் பேஸ்டு தான். இப்போ வந்து இந்த டெவலப்பர் சைடில் இருக்கிறது வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அதை பற்றி நமக்கு தெரிஞ்சு நிறையா கவர்மெண்ட் சைட்ஸ் ஆகட்டும், நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிரைன் வந்து ரொம்ப யோசிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த பிபிஓ அப்படின்றது வந்து டார்கெட் பேஸ்டு ஒர்க்கு. உனக்கு ஒரு 8 மணி நேரம் தராங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 8 மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் கொடுத்துருவாங்க. அதை நீ கண்டிப்பாக நீ அன்றைக்கி அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவ. ஸோ அப்படின்றப்ப நீ அங்கே அந்த ஒர்க்கை நீ முடிக்கலை அப்படின்னா, அடுத்த ஷிஃப்ட்டு வர்றவங்களுக்குள்ளே நீ அந்த ஒர்க்கை முடிச்சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வெயிட் பண்ண வச்சு, ஸோ அவங்க அதுக்குள்ளே நீ முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்காக வர்றவங்க வந்து உன்னை போய் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ நான் போகணும்ல, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஒரு மாதிரி ஒரு டார்கெட் பேஸ்டு ஒர்க் ஆகும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த வீக் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, அதாவது டார்கெட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதில் வந்து உன்னோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகிருக்கணும். ஸோ அப்படி உன்னோட அச்சீவ்மெண்ட்டை நீ கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா உன்னோட சேலரி டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் லோ ஆகும். ஸோ அது மாதிரி நிறையா அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிபிஓவில் ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. சப்போஸ் வந்து நீ அந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களால வந்து ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. ஸோ ஃப்ரீயாக பேசக்கூட முடியாது, திரும்ப கூட முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக அவங்க அந்த டார்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வெளில போனால் கூட அதே மைண்ட் செட்டில் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லைஃபு, நீங்கள் போயிட்டு அதை அந்த கம்பெனி நடக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்கள் மைண்டு எங்கே போய் குளித்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது மாதிரி மைண்ட் செட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதாவே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒர்ஸ்ட்டான திங். இதே மாதிரி தான் வந்து நீ சாட்டர்டேவும் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறது இந்த பிபிஓ தான். இது ரொம்ப ஒர்ஸ்ட்டான ஒரு கேஸாக இருக்குது இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸில். இது வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு புரியல. இது அதாவது எப்படின்னா, நீங்கள் அந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து உங்களை போட்டு கொடுத்து பண்ணுறது தான் இங்கே நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நீ 5 நிமிஷம் வெளில போயிட்ட அப்படின்னா, இங்கே 5 நிமிஷம் ஒருத்தவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்ட்டு இன்டிமிடேஷன் பண்ணி அது கெடுக்கிறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி போய் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஏன்னா வந்து நீ இப்போ பர்ஃபார்மன்ஸ் நீ காட்டிட்ட அப்படின்னா, உனக்கு அந்த இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்படின்றதுனால மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் கேட்ட அந்த இன்டர்வியூஸில் கேட்டது தான். நான் புதுசாக எதுவும் சொல்லலை. எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது நெக்ஸ்ட்டு இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ வர ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பயப்படாமல் போகலாம். ஸோ போயிட்டு அவங்க ஜஸ்ட்டு அங்கே மீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த கல்ச்சருக்கு வந்து இவங்க செட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே ரைட், பாய். நான் உங்களை நாளைக்கு வந்து இன்னொரு டாப்பிக்கோட பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் மதன். பாய்.